ஓகே. 2வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். சாங்கிய யோகம். இந்த சாப்டர் பேரு சாங்கிய யோகம்னு இருந்தாலும், இதுல முதல் 30 ஸ்லோகத்துக்கு வந்து சாங்கிய யோகம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கர்ம யோகத்தை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறார் பகவான். சோ இப்ப வந்து நம்மளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆத்மாங்கிறது பிறப்பு கிடையாது. ஆத்மாக்கு எந்த விகாரங்களும் கிடையாது. பிறப்பு இறப்பு கிடையாது. அது ஒரு நித்திய வஸ்து. எந்த காலத்திலும் அது இருக்கு. எல்லாவற்றிற்கும் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடல் வந்து கொல்லப்பட்டாலும் ஆத்மாங்கிறது கொல்லப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. எல்லா பொருளுக்கும் இருக்கும் அந்த 6 விகாரங்கள் அப்படிங்கறது ஆத்மாக்கு கிடையாது. அது ஒரு நித்திய வஸ்து அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப வந்து இன்னும் அந்த ஆத்மாவை பத்தி மேற்கொண்டு சொல்றார். 21 வேதா விநாசினம் நித்யம் ய ஏன மஜ மவ்யயம் கதம் ச புருஷஃப் பார்த்த கம் घातयति हन्ति कम् वेदा विनाशिनं नित्यम् वेदा विनाशिनं नित्यम् ययेनमजमव्ययम् ययेनमजमव्ययम् कथं स पुरुषः पार्थ कथं स पुरुषः पार्थ कथं ल कथं थ कथं स पुरुषः पार्थ कं घातयति हन्ति कम् कं घातयति हन्ति कम् वेदा विनाशिनं नित्यं ययेनमजमव्ययम् कथं स पुरुषः पार्थ कं घातयति नन्दिकम् नन्दिया हन्दिकम् हन्दी ल हन्ति हन्तिकं वेदा विनाशिनं नित्यं ययेनमजमव्ययम् कथं स पुरुषः पार्थ कं गायति sorry madam कथं स पुरुषः पार्थ कं घातयति हन्तिकम् எனக்காக ஒரே ஒரு வாட்டி yes वेदा विनाशिनं नित्यं यये जनमवमजमव्ययम् वेदा विनाशिनं नित्यं ययेन मजमव्ययम् कथं स पुरुषः पार्थ कं घातयति हन्तिकम् गादल गात घातयति घातयति हन्ति हन्तिकम् ஓகேவா? ஓகே மேம். வந்து என்ன சொல்ற, அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றார் இன்னும் மேற்கொண்டு. யார் அந்த ஆத்மஸ்வரூபம், ஆத்மாங்கிறது நிரந்தரமானது. அந்த அதனுடைய அந்த ஸ்வரூபத்தை ஃபுல்லா யார் உணர்ந்து அறிகிறானோ, அதாவது ஆத்மாங்கிறது பிறப்பில்லை, அழிவில்லை, அது வந்து தேயாது, மறையாது, அது நித்திய வஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு யாருக்கு ஏற்படுறதோ அவன் வந்து யாரையும் எப்படி அவன் வந்து இன்னொருத்தர நான் கொல்றேன், அவன் கொல்லப்படுறான் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவனுக்கு வராதே. அந்த ஆத்மாவை நன்கு உணர்ந்தவனுக்கு நான் கொல்கிறேன், அவன் கொல்லப்படுகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வரவே வராதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ நீ வந்து இந்த ஸ்தூல சரீரத்தின் மூலம் இன்னும் ஒரு ஸ்தூல சரீரம் கொல்லப்படுகிறது. சோ இதுல ஆத்மாக்கு வேலையே இல்லை. சோ நான் அவனை கொல்றேன் அப்படின்னோ இல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஆத்மாவை பூர்ணமாக உணர்ந்தவனுக்கு அவனுடைய அந்த ஞானத்துல எல்லா இடத்துலயும் அந்த ஆத்ம தத்துவம்
ஹேமாவதி மாமி மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. சோ அவனுக்கு மனசுல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆத்ம தத்துவம் நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்றா. அதனால அவன் யாரையும் வதைப்பதும் இல்லை, அழிப்பதும் இல்லை, அண்ட் அந்த அழிக்கப்படுறதும் இல்லை. இது ஒரு ஸ்தூல சரீரத்துக்கும் தான் நடக்கிறதே தவிர ஆத்மாக்கு இதுவே கிடையாது. சோ கொல்றது, கொல்லப்படுறது இது எல்லாமே அஞ்ஞானத்தினால் நம்மளுக்கு ஏற்படும் எண்ணங்கள் மட்டும்தான். உண்மையில பார்த்தோம்னா அந்த மாதிரி கிடையாது. சோ நீ யாருக்காகவும் அவனை நான் கொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பந்தங்களை கொல்றன்னு நீ சோகப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது. சோ இப்ப இங்க பார்த்தோம்னா ஆத்மா ஒரு நித்திய வஸ்து அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அழிவு கிடையாது அதெல்லாம் சொல்றோம். நீ கவலைப்படாத அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றார். ஆனா இந்த உடல்ங்கிறது அழியக்கூடியது. ஏன்னா நம்ம பிறந்துட்டோம். இந்த ஸ்தூல சரீரம் நம்மளோட எப்போதும் இருக்க போறது இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம இந்த சரீரத்தை நம்ம துறக்கத்தான் செய்யணும். அழியக்கூடியது. அதுக்கும் வருந்த வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனா எதனால அந்த நம்ம ஆத்மாதான் நம்மளுக்கு இங்கேருந்து இப்போ அந்த ஸ்தூல சரீரம் ஒருத்தர் மரணம் அடைகிறான்னா அந்த ஸ்தூல சரீரம் தான் போறது, ஆத்மா இன்னொரு இதுக்கு போறது அப்படிங்கிற அந்த ஞானம் இருந்தாலும் அது அந்த துன்பம் நம்ம மனசுக்கு வருதே, அது எப்படி வருந்தாமல் இருக்க முடியும் அப்படிங்கறதையும் பகவான் விளக்குறார். எப்போ அந்த ஒரு ஞானம் வருதோ அப்போ நீ அதுக்கும் வருந்த மாட்டாய். ஒரு மரணம் ஏற்பட்டாலும் உனக்கு அந்த சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே வராத அந்த நிலைய இன்னும் பியூட்டிஃபுல்லா எடுத்து உரைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி. சோ அது கிருஹ்னான்னு இருக்கு, கிருண்ஹான்னு சொல்லுங்க. கிருண்ஹாதி நரோபராணி ததா ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணா ஞானின்னு இருக்கு இல்லையா? சோ அந்த ஜீர்ணாக்கு அப்புறம் இன்னொரு நீ போட்டுருங்க. ஜீர்ணானி அப்படின்னு போட்டுட்டு 4th லைன்ல அஞ்ஞானின்னு ஆரம்பிங்கோ. அந்த ஞாவை அடிச்சுட்டு மட்டும் போட்டுக்கோங்க. சரியா? சோ ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. வைரலட்சுமி மேம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி நவானி கிருண்ணாதி நரோபராணி. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நவானி நவானி கிருண்ணாதி நரோபராணி. ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி ஷரீராணி ஷரீராணி. ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடுங்க. ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி. ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அஞ்ஞானி சம்யாதி
नवानि देहि वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयाति नवानि देहि वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयाति नवानि देहि. ரெண்டாவதுல you, இருந்து நவானி கிருஹாந்தி சொன்னேன். கிருஹாதி தான், இன்னும் கிடையாது. Okay. கிருஹாதி நரோபராணி. சரியா? Okay, thank அது you. மட்டும் பார்த்துப்போம். Okay. சோ இப்ப இந்த ஆத்மா வந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போறது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் இந்த ஸ்தூல சரீரத்துல இருந்து இன்னொரு, அப்போ நம்மளுக்கு துன்பம் ஏற்படுறது இல்லையா? அது எப்படி வருந்தாமல் இருக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட அவர் சொல்றார். ஒரு மனுஷன் தான் வந்து ஒரு பழைய துணிய வந்து அவுத்து போட்டுட்டு புது துணிய அவன் எப்படி உடுத்தி கொள்கிறானோ அந்த மாதிரிதான் அந்த ஜீவாத்மாங்கிறதும் வந்து பழைய உடலை நீத்து விட்டு புதிய உடலை அது அடைகிறது. அந்த மாதிரிதான் அது அப்படிங்கறத சொல்றார். சோ பழைய உடலை வந்து விடுறதோ இல்ல புதிய உடல்ல போறதோ அஞ்ஞானிக்கு தான் வந்து இது ஒரு துன்பமாக இருக்கும். ஒரு விவேகம் இருக்கிறவனுக்கு இது துன்பத்தை தராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றா. அதாவது ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு அந்த பழைய துணிய கழட்டிட்டு புது துணிய போட்டு விடுறா. சோ பழைய துணிய கழட்டும் போது அந்த குழந்தை நை நை நைன்னு அழும் இல்லையா? அழும்போது அந்த அம்மா வந்து அந்த அழுகைய பொருட்படுத்த மாட்டா. குழந்தைக்கு எது நல்லதோ அத மாத்தி கொடுக்கறா, அவோ அந்த புது துணிய உடுத்துறா. அதே மாதிரிதான் பகவானும் ஜீவனுக்கு எது நல்லதோ அத மட்டும்தான் பண்றா. அதனால அந்த அழறது அந்த துன்பம்ங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது. சோ அந்த அழப்பதையெல்லாம் அவர் கவனிக்காம அந்த உடலை மாற்றி விடுகிறார், ஆத்மாவை இன்னொரு உடலுக்கு மாத்திடுறார். சோ இந்த உதாரணத்தை வச்சு அவர் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு பழைய துணியை அவுத்து போடும்போது அது அழும், எனக்கு இது பிடிக்கும், ஆனா அது பழசா போயிடுதுன்னு. அது அழும்போது கூட அதை பொருட்படுத்தாம அந்த குழந்தைக்கு புதுசா போடுறதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சு பண்றா இல்லையா? அதே ஒரு எக்ஸாம்பிள் தான். தாயா இருந்து அந்த பகவானும் இந்த ஆத்மாவை இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு அந்த துன்பம், அந்த நிரந்தரம் அல்லாத அந்த ஒரு துன்பத்தை அவர் பொருட்படுத்தாமல் புதிய உடலுக்கு மாற்றார். மொத்தத்துல அந்த ஆத்மாக்கு நல்லது செய்யற அந்த ஒரு பொறுப்பு தான் அந்த பகவானுக்கு இருக்கு. எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெஸ் மாத்துற இந்த இதை வச்சு அவ்வளவு அழகா சொல்றேன். சோ இந்த மாதிரி உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு அந்த ஆத்மா போறது இல்லையா? இதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் அப்படிங்கறத வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அதாவது இதெல்லாம் இப்ப நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறோம். அது நித்திய வஸ்து, இது அது அழிவற்றது, பிறப்பற்றது, இறப்பற்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா. அதை வந்து உணர்றதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சோ அவர் வந்து மேற்கொண்டு அவரை அதாவது அர்ஜுனனை இன்னும் அந்த ஆத்மா வந்து நிரந்தரமானது, அது அழிவற்றது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இன்னும் அவனுக்கு மேற்கொண்டு உபதேசம் பண்றார். சோ அவன் வந்து அழிவான் அப்படிங்கறத நினைத்து வருந்துவது தப்பு அப்படிங்கறத வந்து அவனுக்கு எடுத்து சொல்றார் மேற்கொண்டு. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் கிளேதயன் தியாபஹ. இங்கேயும் யாப்போன்னு இருக்கு, பஹ பண்ணிக்கோங்க. ந சோஷயதி மாருதஹ. வெங்கடேஸ்வரன் சார். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி नैनं चिन्तन्ति शस्त्राणि நைனம் தஹதி பாவகஹ
नैनं दहति पावका ஹ அங்க விசர்க்கம் இருக்கு. नैनं दहति पावकाः பாவகஹ पावकः ந சைனம் க்லேதயந்த்யாபஹ न चैनं क्लेदयन्त यापो ஓ यापः இத பஹ பண்ணிடு. यापः ந சைனம் க்லேதயந்த்யாபஹ न चैनं क्लेदयन्त यापः க்லேதயந்த கிடையாது, க்லேதயந்த்யாபஹ क्लेदयन्त यापः க்லேதயந்த क्लेदयन्त्यापः கரெக்ட் கரெக்ட். ந சோஷயதி மாருதஹ न शोषयति मारुताः ஆஹா नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावका न चैनं பாவகஹ पावकः न चैनं क्लेदयन्त्य न चैनं क्लेदयन्त यापो न ஓ शोषयति பஹ क्लेदयन्त्यापः क्लेदयन्त्यापः न शोषयति मारुताः शोष्यति ल शोषयति शोषयति मारुताः नैनं मारुतः दीर्घं मारुतः ओके हम्म। नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकाः न चैनं क्लेदयन्त्यापो न शोष्यति मारुताः ஆஹா திருப்பியும் தப்பு பண்றேன். क्लेदयन्त्यापோ கிடையாது, பஹ. அப்புறம் சோஷ்யதி கிடையாது, சோஷயதி. It's not शोष्यति ஷ. அது மாதிரி ஓகே மேம் மாருதாஹா கிடையாது, மாருதஹ. ஓகே மாருதா இங்க 2 டாட் போட்டிருக்கா ஓகே ஒன் மோர் டைம் சொல்றீல. ओके नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावका न चैनं क्लेदयन्त्यापो न शोष्यति मारुता சோஷயதி शोषयति मारुता மாருதஹ. मारुतः சோ அந்த ஆத்மா அப்படிங்கறத எந்த ஆயுதமும் அந்த ஆத்மாவை வெட்டுறது கிடையாது, ஸ்தூல சரீரத்தை தான். நீ இப்ப ஒரு ஆயுதம் யார் மேலேயாவது நீ செலுத்தினா அந்த ஆயுதம் அந்த ஸ்தூல சரீரத்தை தான் வெட்டுறதே தவிர ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவது இல்லை. எந்த நெருப்பும் ஆத்மாவை எரிப்பது இல்லை, எந்த தண்ணீரும் ஆத்மாவை நனைப்பது இல்லை, எந்த காற்றும் அந்த ஆத்மாவை உலர வைப்பது இல்லை. சோ ஏற்படும் எல்லா பாதிப்புகளும் ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான், ஆத்மாவுக்கு எந்தவித இதுவும் கிடையாது, எந்த எஃபெக்டும் ஆத்மா மேல கிடையாது. அது எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷா அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கும் அந்த ஆத்மா, எங்கும் நிறைந்து இருக்கும், சாஸ்வதமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வித்யாஜி அவ்யக்தோ யமசிந்த்யோ மேம், அதுக்கு முன்னாடி இருக்கேன் மேம். மேடம் அதுக்கு முன்னாடி இருக்கு மேடம். சாரி அச்சேத்யோ அச்சேத்யோ யமதாஹ்யோயம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அக்லேத்யோ சோஷ்ய ஏவ ச. சோ அந்த மாங்கறத இம் அவ பிரிச்சுக்கிறோம் நடுவுல. நித்யஸ் சர்வகதஸ் ஸ்தானுஹு, அங்கேயும் அந்த ரங்கறத அடிச்சுட்டு விசர்க்கம் பிளஸ் அ பண்ணிக்கோங்க. ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹ. अच्छेद्यो यमदाह्योऽयम् अच्छेद्यो यमदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुः नित्यः सर्वगतस्थाणुः अचलोऽयं सनातनः अचलोऽयं सनातनः
अच्छेद्योऽयमदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुः अचलोऽयं सनातनः अच्छेद्योऽयमदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुः अचलोऽयं सनातनः. ஓகே, நெக்ஸ்ட். வித்யாமணி அவ்யக்தோ யமசிந்த்யோ யம், இங்கேயும் மா வந்து இம் அவ பிரியும். யமசிந்த்யோ யம் கார்யோ யமுச்யதே தஸ்மா தேவம் விதித்வைனம் நானுஷோசிது மர்ஹசி. அவ்யக்தோ யமசிந்த்யோயம் अव्यक्तोऽयमचिन्त्योऽयम् அவிகார்யோ யமுச்யதே अविकार्योऽयमुच्यते தஸ்மாதேவம் விதித்வைனம் तस्मादेवं विदित्वैनं நானுஷோசிதுமர்ஹசி. नानुशोचितुमर्हसि. अव्यक्तोऽयमचिन्त्योऽयम् अविकार्योऽयमुच्यते तस्मादेवं विदित्वैनं नानुशोचितुमर्हसि. अव्यक्तोऽयमचिन्त्योऽयम् अविकार्योऽयमुच्यते तस्मादेवं विदित्वैनं नानुशोचितुमर्हसि. பியூட்டிஃபுல். சோ இந்த ஆத்மாங்கிறது எந்த புலன்களுக்கும் புலப்படாத ஒன்று அப்படின்னு, அதாவது கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, அத வந்து சொல்ல முடியாது, உணர முடியாது, அந்த மாதிரி எதுக்கும் புலப்படாதவன். அதே மாதிரி மனதாலும் நம்மளால சிந்திக்க முடியாது, ஓ இப்படிதானா இதுதானா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த ஆத்மா. எந்த மாறுதல்களும் இல்லாதது அந்த ஆத்மா. சோ அர்ஜுனா, நீ ஆத்மாவை பத்தி இவ்வளவும் தெரிஞ்சுண்டு இப்போ நீ இனிமே நீ வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு. அதாவது நீ கொல்லல, ஆத்மா அழியவும் இல்ல, இத்தனையும் நீ அந்த ஆத்மா ஸ்வரூபத்தை பத்தி இவ்வளவு நான் உனக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இப்பவும் நீ ஐயோ நான் அவனை கொன்னுடுவேனே, அப்ப என் பந்தங்கள் போயிடுத்தே அப்படின்னு நீ புலம்புறதுல அர்த்தமே இல்ல, நீ வருத்தப்படுவது உச்சிதமே கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றார். அப்புறம் இன்னொரு இது சொல்றார். ஆத்மா அது வந்து என்னைக்குமே சாஸ்வதமானதுன்னு நம்ம சொல்றோம். சரி, உன் பேச்சுக்கே வரும். ஆத்மாக்கு பிறப்பு இருக்கு இறப்பு இருக்குன்னே ஒரு பேச்சுக்கு நீ வச்சிருந்தாலும் அதுக்காக நீ வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏன் வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கறதையும் இப்ப சொல்றேன். உன் பேச்சுக்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவ சொல்லுவா தெரியுமா, அந்த குழந்தை போற போக்குலயே போய் அதை திருத்துறதுன்னு, அந்த மாதிரி. சோ இங்க வந்து அந்த மாதிரி இப்ப ஒரு எக்ஸாம்பிளும் சொல்ல போறேன். அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாகஹ. ஹோன்னு இருக்கு, அத ஹஹ மாத்திக்கோங்க. நைவம் ஷோசிது மர்ஹசி. வித்யா வெங்கட் மேம். அத சைனம் நித்ய ஜாதம் अथ चैनं नित्यजातं நித்யம் வா மன்யசே மிருதம் नित्यं वा मन्यसे मृतं ததாபி த்வம் மகாபாகஹ तथापि त्वं महाबाहः நைவம் ஷோசிதுமர்ஹசி. नैवं शोचितुमर्हसि. अथ चैनं नित्यजातं नित्यं वा मनसे मृतं नित्यं वा मन्यसे मृतं तथापि त्वं महाबाहः नैवं शोचितुमर्हसि. இன்னும் ஒரு வாட்டிப்பா.
अथ चैनं नित्यजातं नित्यं वा मन्यसे मृतं तथापि त्वं महाबाहः नैवं शोचितुमर्हसि। Okay. Next. Jatasya hi dhruvo mrityuhu. மிருத்யுர்னு இருக்கு, அந்த இரு எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மா த பரிஹார்யேர்த்தே ந த்வம் ஷோசித்து மர்ஹசி. Vijayalakshmi Ravishankar ma'am. जातस्य हि ध्रुवो मृत्युः जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्येऽर्थे तस्मादपरिहार्येते न त्वं शोचितुमर्हसि. न त्वं शोचितुमर्हसि। जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्येते न त्वं शोचितुमर्हसि। जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्येते न त्वं शोचितुमर्हसि। ஓகே, சோ இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகமா என்ன சொல்றார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சரி நீ உன் பேச்சுக்கே வருவோம். ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்குன்னே வச்சுக்கோ. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, அஞ்ஞானிகள் நிறைய பேர், இப்ப நம்ம எல்லாம் சாதாரண மக்கள்லாம் அஞ்ஞானத்தில் மூழ்கி இருப்பவர்கள். சோ அந்த அஞ்ஞானிகளுடைய நோக்குல அவர் இப்படி சொல்றார். சோ இந்த மாதிரி ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு அப்படிலாம் இருக்குன்னே வச்சிருந்தாலும் நீ பார்த்தேன்னா பிறந்தவனுக்கு இறப்புங்கிறது நிச்சயமானது இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அஞ்ஞானிகளுக்கும் தெரிஞ்சது. பிறந்தா இறந்துதான் ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி இறந்து போனவனுக்கும் மறுபிறப்பு நிச்சயம். மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் மறுபிறப்புங்கிறது நிச்சயம். சோ இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கிற அந்த விஷயத்துல நீ துன்பப்படுறது எப்படி ஏத்துக்கொள்ளுறது அப்படின்னு கேக்குறார். சோ நீ ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு இருக்குன்னே வச்சிருந்தாலும் அது தவிர்க்க முடியாத ஒன்று, அது அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது நீ அதில் நினைத்து துயரப்படுவது எவ்விதத்தில் நியாயம் அப்படின்னு கேக்குறார். உன் போக்கிலேயே வந்தாலும் நீ வருத்தப்படுறதுல நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ற திருப்பியும். சோ ஆத்மாவுக்காக நீ வருத்தப்பட வேண்டியது இல்லை. அத நீ ஒரு நித்தியம், அது பரபிரம்ம ஸ்வரூபமா நீ நினைச்சாலும் அதை பத்தி நீ வருத்தப்பட வேண்டியது இல்ல. அந்த ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு இருக்குன்னு நினைச்சாலும் நீ வருத்தப்படுறதுல நியாயம் இல்லை. அதாவது ஒரு இதுவே இல்லை, காரணமே இல்லை அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இப்ப அடுத்தது என்ன சொல்றார்? இப்ப ஆத்மாவை பத்தி சொல்லிட்டார். இப்ப இந்த உயிரினங்களுடைய உடலுக்காகவும் நீ வருந்த வேண்டியது இல்லை. சரி, ஆத்மா ஆத்மான்னு பேசுறோமே, ஆனா என் கண்ணுக்கு தெரியறது அந்த ஸ்தூல சரீரம் தானே. அந்த சரீரம் நதன வருத்தம் வருது அப்படின்னு நீ நினைக்கலாம், அஞ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும். நான் அந்த இதுல சொல்றேன். சோ அதுக்கும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். அது ஏன் அப்படி சொல்றார் அதுவும் பார்க்கலாம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ர கா பரிதேவனா. Vijay Srinivas ma'am. அவ்யக்தாதீனி பூதானி अव्यक्तादीनि भूतानि व्यक्तमध्यानि भारत व्यक्तमध्यानि
व्यक्तमत्यानि भारत अव्यक्तनिधनान्येव अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना तत्र का परिदेवना अव्यक्तादीनि भूतानि व्यक्तमत्यानि भारत अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना अव्यक्तादीनि भूतानि व्यक्तमत्यानि भारत अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना. ஓகே ஓகே மேம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. ஓகேம்மா. சோ இங்க வந்து என்ன சொல்ற, பிறக்கறதுக்கு முன்னாடி இப்ப இந்த உடல் ஸ்தூல சரீரம்னு எடுத்துக்கோங்க. பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது கிடையாது இல்லையா? அதே மாதிரி இந்த அப்புறமும் அந்த ஸ்தூல உடம்புக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆத்மாக்கும் சம்பந்தமே கிடையாது. அது விட்டு போயிடுறது, எரிச்சுடுறோம், விட்டு போயிடுறது. சோ அந்த நடுவுல கொஞ்சம் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல அந்த டைம்ல மட்டும்தான் அது அந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது காணப்படுறது. சோ அந்த உடலோட அந்த ஆத்மாக்கு சம்பந்தம்ங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி. இது ஆத்மா எப்பவுமே இருக்கு. சோ உடல்ங்கிறது முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டைம்ல தான் அந்த உடல் அந்த ஆத்மாவை தாங்கின்னு இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு carrying the atma for certain period of time அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. சோ இத வந்து எதோட கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா, இப்போ நம்மளுக்கு கனவுல வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் நம்ம கனவுல தெரியறது. அந்த கனவுல வந்து அந்த பொருள் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது எப்படி இருக்கு எல்லாமே தெரியாது. கனவுக்கு முன்னாடி, தூங்கறதுக்கு முன்னாடி அந்த பொருள் கிடையாது. தூங்கி எழுந்த அப்புறமும் பார்த்தோம்னா அந்த இது கிடையாது. ஆனா அந்த கனவு கண்டுன்னு இருக்கிற அந்த நேரத்துல மட்டும் அந்த மனுஷன் அந்த பொருளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த சரீரத்துக்கு நடுவுல அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் அந்த தருணத்துல மட்டும்தான் அந்த ஆத்மாவோடு சம்பந்தம் இருக்கு. அது நித்தியமான சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதுக்கு அந்த தேகம் அந்த ஸ்தூல உடலு போறதுங்கிறதுக்காக வருந்தணும்? இட் இஸ் ஒன்லி டெம்பரரி. நீ ஏன் அதுக்கு வருந்தணும்? உனக்கே தெரியும் அது வந்து நித்தியம் கிடையாதுன்னு. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போறதுன்னு தெரியும். அப்புறம் ஏன் நீ வருந்தற அப்படின்னு கேக்குறாரு. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பாயிண்ட் அவர் சொல்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு பாருங்க. இப்ப இந்த இது நம்மளுக்கு மண்டையில உரைக்கணுங்கிறதுக்காக ஒரு கனவுல தோன்ற ஒரு பொருள், அது கனவுக்கு முன்னாடியும் கிடையாது, தூங்கி எழுந்த அப்புறமும் கிடையாது. அந்த நேரத்துல நம்ம அந்த பொருளோட அந்த தொடர்பு இருக்கு நம்மளுக்கு. தூங்கி எழுந்த அப்புறம் கிடையாது. அதே மாதிரிதான் கனவுக்கு முன் கனவுக்கு பின் மாதிரிதான் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் அப்படிங்கிற அந்த இந்த கனவு நிலைங்கிற மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையே அப்படின்னு பியூட்டிஃபுல்லா ஒரு இதோட கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது நம்மளுக்கு நச்சுன்னு அது மண்டையில போய் உட்காரும். போன இதுல அது மாதிரிதான் அந்த பழைய ஆடையை இது பண்ணி புதிய ஆடையை போடுறதுங்கிறது. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த தத்துவத்தையும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு சொல்லும் பொழுது இன்னுமே அது அழகா மனசுல போய் உட்காரும். நெக்ஸ்ட் அகிலா மாமி. சோ இப்ப திருப்பியும் வந்து அந்த ஆத்மா அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் இது. அத வந்து அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது, அதை வர்ணிக்க முடியாது. அத வந்து ரொம்ப இந்த சாதா உலகியல் இதுக்கு அப்பாற்பட்டது அந்த ஆத்மா. அதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறத சொல்றார். ஆச்சரியவர் பஷ்யதி கஷ்டி தேனம் ஆச்சரியவர் வததி ததைவ சாண்யஹ ஆச்சரியவர் சைன
मन्यस् शृणोति श्रुत्वा येनं वेद न चैव कश्चित् आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तथैव चान्यः आश्चर्यवत् वदति तदैव चान्यः आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तथैव चान्यः आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तदैव चान्यः वदति त तथैव तदैव ल तथैव சரியா आश्चर्यवत् चैनमन्यः शृणोति आश्चर्यवच्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् आश्चर्यवच्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् आश्चर्यवच्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तदैव चान्यः आश्चर्यवत् चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तदैव चान्यः आश्चर्यवच्चैनमन्यः आश्चर्यवच्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् ஓகே சோ இந்த ஆத்ம தத்துவம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் ஆச்சரியமயமானது அந்த ஆத்ம தத்துவம்ங்கிறது எத்தனை உதாரணங்களை காட்டி அந்த ஆத்ம தத்துவத்தை விளக்கினாலும் அது எந்த ஒரு எக்ஸாம்பிள் ஓட அதை கம்பேர் பண்ணி சொன்னாலும் அத பூர்ணமா அந்த ஆத்ம தத்துவத்தை அந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்மளால சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான ஆச்சரியமானது அந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது எந்த விட நீ அத ஓகே இது இப்படி அது அப்படின்னு சொன்னாலும் அத பூர்ணமாக நம்மளால எடுத்துரைக்க முடியாது எந்த உதாரணத்தை கொண்டும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அம்சம்தான் அது ஆத்மா அப்படின்னு சோ ஆத்மாவுக்கு இணையான வேறொன்று கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த ஆத்மாவை பத்தி சொல்ற சோ யாரோட உள்ளத்துல ஒரு முழுமையான ஸ்ரத்தையும் அந்த ஆஸ்திக பாவமும் இல்லையோ யாரோட புத்தி சுத்தமாக இல்லையோ அவன் அந்த ஆத்ம தத்துவத்தை கேட்டாலும் கூட அவன் சந்தேகப்பட்டு கொண்டேதான் இருப்பான் அப்படின்னு சொல்றான் சோ ஒரு புத்தி சுத்தம் இல்லாதவர்கள் அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை பத்தி சொன்னாலும் அவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவன் அந்த ஆத்ம தத்துவத்தை விபரீதமாக தான் எண்ணுவான் சோ அவனால் அதை உணரவே முடியாது அந்த ஆத்மாவை உணரவே முடியாது சோ தகுதியற்றவன் ஆத்ம தத்துவத்தை உணர்வது அப்படிங்கறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றான் சோ நம்மளுக்கு ஆத்மா புரியலன்னா நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அதுதான் சோ ஆத்மாங்கிறது என்னைக்குமே வதைக்கப்பட முடியாதது அப்படின்னு சொல்றான்
எந்த உயிரினத்திற்காகவும் வருத்தப்படுவது உச்சிதமே இல்லை அப்படின்னு சொல்ற. இப்போ அடுத்த ஸ்லோகத்தோட சாங்கிய யோகம் நிறைவு பெறுகிறது. நம்மளுக்கு 30வது ஸ்லோகத்தோட சாங்கிய யோகம் பத்தி. சோ அவர் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்ற. ஆத்மாங்கிறது அழிவற்றது. சோ நீ அதை நினைத்து வருத்தப்படுறது துளியும் உச்சிதம் இல்லை. எந்த உயிரினத்திற்காகவும் வருத்தப்படுவது உச்சிதம் இல்லை. ஏன்னா அந்த உயிரினம்ங்கிறது அந்த உடல் கிடையாது, அந்த ஆத்மா தான். சோ அந்த ஆத்மா அழியலைங்கும் போது நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கேக்குறாரு. இதுதான் அந்த சாங்கிய யோகம் சொல்றது. அடுத்த ஸ்லோகத்தோட நம்மளுக்கு முடியுது. தேஹி நித்யம் நித்யமவத்யோயம் நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி ந த்வம் சோசித்து மர்ஹசி. அலமேலு மாமி. தேஹி நித்யமவத்யோயம் தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி தஸ்மாத் சர்வாணி பூதானி பூதால பூதானி தஸ்மாத் சர்வாணி பூதானி பூதால பூதா சர்வாணி பூதானி ந த்வம் சோசித்துமர்ஹசி நத்வம் சோசித்துமர்ஹசி. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி பூதால பூதானி சர்வாணி பூதானி நத்வம் சோசித்துமர்ஹசி. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்துமர்ஹசி. ஓகே. சோ ஆத்மா அப்படிங்கிறதுக்கு அழிவு கிடையாது, யாராலையும் அதை அழிக்கவும் முடியாது. சோ நீ எந்த உயிரினத்திற்காகவும் நீ வருத்தப்பட தேவையில்லை அர்ஜுனா. எந்த காலத்திலும் எந்த விதத்திலும் ஆத்மாவுக்கு நாசம் ஏற்படவே படாது அப்படிங்கறத கிறிஸ்டல் கிளியரா பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றார். சோ இனிமே நீ யாராவது அழிஞ்சிடுவாளோ அப்படின்னு வருத்தப்படாமல் யுத்தத்திற்கு நீ தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்ற பகவான் கிருஷ்ணர். சோ இது ஃபுல்லா அந்த ஆத்ம தத்துவம், ஆத்மஸ்வரூபம், ஆத்மாவை பற்றி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றதோட நம்மளுக்கும் அந்த உபதேசம் ஓரளவுக்கு ஏறி இருக்கும் மனசுல, புத்தியில. சோ அதுதான் இதோட நம்மளுக்கு சாங்கிய யோகம் முடியறது. அதாவது சாங்கிய யோகம்ங்கிறது என்ன? ஞானம், ஞான யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஞான யோகம்ங்கிறது தான் சாங்கிய யோகம். சோ இதை எடுத்து சொல்லிட்டு இப்ப அடுத்தது க்ஷத்ரிய தர்மத்தை பத்தி அவர் சொல்றார். சோ க்ஷத்ரிய தர்ம பத்தியும் நீ வருத்தப்படுறதுல நியாயமே இல்லை, காரணமே இல்லை அப்படின்னு சொல்ற. சோ சாங்கிய யோகம் ஃபுல்லா சொல்லிட்டு நீ க்ஷத்ரியன் இல்லையா, க்ஷத்ரிய தர்மப்படியும் நீ வருத்தப்படுறதுல காரணமே கிடையாது அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்ற? ஒரு 7 ஸ்லோகத்துக்கு அத பத்தி சொல்றார். முதல்ல ஸ்வதர்ம மபி சாவேக்ஷ்ய ந விகம்பிது மர்ஹசி தர்மியாதி யுத்தாத் ஸ்ரேயோ ன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஆனந்தி மாமி. ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய स्वधर्ममपि चावेक्ष्य न विकम्पितुमर्हसि न विकम्पितुमर्हसि धर्म्याधियुद्धात् श्रेयोऽन्यत् धर्म्याधियुद्धात् श्रेयोऽन्यत् क्षत्रियस्य न विद्यते क्षत्रियस्य न विद्यते
स्वधर्ममपि चावेक्ष्य न विकम्पितुमर्हसि धर्म्याधियुद्धाश्रेयोऽन्यत् क्षत्रियस्य न विद्यते स्वधर्ममपि चावेक्ष्य न विकम्पितुमर्हसि धर्म्याधियुद्धाश्रेयोऽन्यत् क्षत्रियस्य न विद्यते. ஓகே. சோ இங்க வந்து என்ன சொல்ற, சரி உன்னுடைய வர்ணம் என்ன, நீ ஒரு க்ஷத்ரியன். சோ க்ஷத்ரிய தர்மத்தை பத்தி நீ நினைச்சு பாரு. அதுபடி பார்த்தாலும் நீ பயப்படுவது தப்புதான். ஏன்னா யுத்தத்துல பின்வாங்காமல் இருப்பதுதான் க்ஷத்ரியனுக்கு உரிய தர்மம். யுத்தத்துல எக்காரணம் கொண்டும் பின்வாங்க கூடாதுங்கிறது க்ஷத்ரிய தர்மம். சோ நீ வந்து உன் தர்மத்தை காப்பாத்தாம இருப்ப, உன்னுடைய அந்த வர்ண தர்மத்தை காப்பாத்தாமல் போயிடுவ நீ இப்போ யுத்தம் பண்ணலேனா அப்படின்னு. சோ தர்மமயமான இந்த யுத்தத்தில் இந்த யுத்தத்துல இறந்து போகும் க்ஷத்ரியன், ஏன்னா இப்ப தர்மத்துக்காக தான் இந்த யுத்தம் நடக்கிறது. சோ இந்த யுத்தத்துல இறந்து போற அந்த க்ஷத்ரியன் எளிதாக ஸ்வர்க்கத்தையோ மோட்சத்தையோ அடையலாம். சோ நீ இப்ப வந்து பின்வாங்கினேனா அவளோட அந்த ஸ்வர்க்க பதவியும் மோட்ச பதவியும் தடுக்கிற மாதிரி ஆயிடும், உன் தர்மத்துக்கு அகைன்ஸ்டா நீ போற மாதிரி ஆயிடும் அப்படின்னு எடுத்து சொல்ற. நெக்ஸ்ட், எதிர்ச்சயா சோபபன்னம் ஸ்வர்க துவாரமபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்த மீத்ருஷம். வசந்தி மாமி. யத்ருச்சயா சோபபன்னம் यदृच्छया चोपपन्नं ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் स्वर्गद्वारमपावृतं சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த सुखिनक्षत्रिया पार्थ சுகினஹ போடணும், सुखिनक्षत्रिया पार्थ ல இக்குஷ. சோ சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த सुखिनः சுகினஹ க்ஷத்ரியா क्षत्रिया पार्थ கரெக்ட். இன்னொருட்டி सुखिनः क्षत्रिया पार्थ லபந்தே யுத்தமீத்ருஷம் लभन्ते युद्धमीदृशम् यदृच्छया सोपपन्नं स्वर्गद्वारमवाप्रुतं सुखिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम् यदृच्छया सोपपन्नं स्वर्गद्वारमवाप्रुतं सुखिनः क्षत्रिया पार्थ लभन्ते युद्धमीदृशम्. சோ இங்க வந்து சொல்ற அர்ஜுனா, அதாவது நீயாவே ஆசைப்பட்டு ஒன்னும் இந்த யுத்தத்தை தேடி போல, நீ முதல்ல சமாதானம் பண்றதுக்காக தான் அவன் கிட்ட போன துரியோதனன்ட்ட. ஆனா அவன் அந்த ராஜ்யத்தை ஒத்துண்டபடி அவன் திருப்பியும் தரத்துக்கு அவன் ரெடியா இல்ல, அதனாலதான் அவன் இந்த யுத்தமே வந்தது. சோ அவன் உன்கிட்ட வந்து முதல்ல என்ன சொன்னான், ஒரு ஊசி மொன நிலம் கூட உனக்கு திருப்பியும் தரமாட்டேன்னு சொன்னதுனால, சோ யுத்தத்திற்கான காரணம் நீ இல்லை, நீயா அந்த யுத்தத்தை தேடி போல, வேற வழி இல்லாம நீ யுத்தம் பண்ண வேண்டி இருக்கு. சோ நீ தானா வந்து சேர்ந்திருக்கு இது உன்கிட்ட. சோ இது வந்து ஒரு திறந்து வைக்கப்பட்ட சொர்க்கவாசல் மாதிரி. இந்த மாதிரி தர்ம யுத்தத்துல போர் செஞ்சு இறப்பவன் சொர்க்கத்துக்கு போய் சேரறான், அவனை யாரும் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லா க்ஷத்ரியங்களுக்கும் கிடைக்காது, பாக்கியம் பண்ணவா அந்த க்ஷத்ரியர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். சோ நீ பெரும் பேறு பெற்றிருக்க, இது வந்து உனக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு, அதனால நீ இது யுத்தத்திலிருந்து விலகிவிடக் கூடாது அப்படின்னு
எடுத்து சொல்றார். அதாவது அவாவாளுடைய அந்த தர்மத்தை காப்பாத்துறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்காக தான் இது. இப்ப இங்க வந்து அர்ஜுனன் ஒரு க்ஷத்ரியனா இருக்கும்போது அந்த க்ஷத்ரிய வர்ண தர்மத்தை அவன் காப்பாத்தணும். அந்த இது வந்து அதனுடைய விளைவுகள் அதெல்லாம் தான் பின்னாடி வரும். நீ பலனை பத்தி என்கிட்ட விட்டுடு, அந்த பலனை நல்லது கெட்டது அதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நீ கர்மத்தை மட்டும் பண்ணு அப்படின்ப. போக போகதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட், அத சேத்வ மிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ் ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. பாலசுப்ரமணியன் மாமா. அத சேத்வமிமம் தர்மியம் अथ चेत्त्वम् इमं धर्म्यम् சங்கிராமம் ந கரிஷ்யசி सङ्ग्रामं न करिष्यसि ததஸ் ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ततः स्वधर्मकीर्तिं च ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. हित्वा पापमवाप्स्यसि. अथ चेत्त्वमिमं धर्म्यं सग्रामं तः करिष्यसि ततः स्वधर्मकीर्तिं च हित्वा पापमवाप्स्यसि. अथ चेत्त्वमिमं धर्म्यं सग्रामं च करिष्यसि. சங்கிராமம் ந கரிஷ்யசி सङ्ग्रामं न करिष्यसि ततः स्वधर्मकीर्तिं च हित्वा पापमवाप्स्यसि. Okay, ma'am, now? எஸ். சோ இது வந்து தர்ம யுத்தம். நீயா தேடி போறது இல்ல, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பண்ற யுத்தம். சோ இந்த தர்ம யுத்தத்தை நீ கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். நீ யுத்தம் பண்ணலேனா நீ ஸ்வதர்மத்தை விட்டுட்ட அப்படின்னு அர்த்தமா ஆயிடும். சோ பண்ற அந்த உன்னுடைய கடமையிலிருந்து நீ நழுவினதால் உனக்கு பாவமும் வந்து சேரும், உன்னுடைய புகழ் எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றார். சோ பாவம் வந்துடுத்தே அப்படின்னு நீ வந்து அவனை கொன்னா பாவம் வந்துடுமே அப்படின்னு பயந்து நீ யுத்தத்தை இப்போ தவிர்க்கிற. ஆனா நீ பண்ணாம விட்டாலும் உனக்கு பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்ற. சோ பயத்தினால் நீ யுத்தத்திலிருந்து பின்வாங்குவது சுத்தமா நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ற. போருமா? நிறுத்தவே மனசு வரலையே எனக்கு. சரி பரவாயில்ல, போறோம், டைம் ஆயிடுத்து. ஓகே, ரிவைஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. 30ல இருந்தா இல்ல 21ல இருந்து இல்ல? ஆமா மேம். சோ நீ கம்மியா தான் பண்ணிருக்கோம், 15 கூட பண்ணல. வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கங்காதயதி ஹந்திகம் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபः ந சோஷயதி மாருதः. अच्छेद्योऽयमदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुः अचलोऽयं सनातनः. अव्यक्तोऽयमचिन्त्योऽयम् अविकार्योऽयमुच्यते तस्मादेवं विदित्वैनं नानुशोचितुमर्हसि. अथ चैनं नित्यजातं नित्यं वा मन्यसे मृतं तथापि त्वं महाबाहः नैवं शोचितुमर्हसि. जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्येऽर्थे
न त्वं शोचितुमर्हसि अव्यक्तादीनि भूतानि व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना आश्चर्यवत् पश्यति कश्चिदेनम् आश्चर्यवत् वदति तथैव चान्यः आश्चर्यवच्चैनमन्यः शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् देहि नित्यमवध्योऽयं देहे सर्वस्य भारत तस्मात् सर्वाणि भूतानि न त्वं शोचितुमर्हसि स्वधर्ममपि चावेक्ष्य न विकम्पितुमर्हसि धर्म्याद्धियुद्धात् श्रेयोऽन्यत् क्षत्रियस्य न विद्यते यदृच्छया चोपपन्नं स्वर्गद्वारमपावृतं सुखिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धमीदृशम् अவ்வளவுதானா अथ चेत्त्वमिमं धर्म्यं सङ्ग्रामं न करिष्यसि ततः स्वधर्मं कीर्तिं च हित्वा पापमवाप्स्यसि अकीर्तिं चापि भूतानि மேம் அது சொல்லி இது தரல சொல்லி மேம். தரல மேடம். ஓகே ஓகே சோ 33 வரைக்கும் முடிச்சிருக்கோம். நிறுத்தவே மனசு வரல. ஓகே யாராவது சாந்தி ஸ்லோகம் சொல்லுங்க. ॐ स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ பியூட்டிஃபுல். Thank you. மேம் ஒரே ரெக்வஸ்ட், நீங்க இது நிறுத்தின்ட்டேன்னா சொல்றேன்.